வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த 17ஆம் ஆண்டு நிறைவு சோதர எழுப்புதல் கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பாரம் எழுப்புதல் தான். அது முதலாவதாக ராஜபாளைய எழுப்புதல், இரண்டாவதாக தமிழ்நாட்டின் எழுப்புதல், மூன்றாவதாக இந்தியாவின் எழுப்புதல், நான்காவதாக உலகத்தின் எழுப்புதல். இந்த எழுப்புதலுக்காக நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால் 2004ஆம் ஆண்டிலிருந்தே நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். சிறு சிறு குழுக்களாக ஆரம்பித்து கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் கிருபையாக எங்களை என்ன செய்திருக்கிறார், நடத்தி இருக்கிறார். அதனால் நாங்கள் இந்த ஆண்டிலே எந்த ஊழியக்காரர்களை நாங்கள் கூப்பிடுவது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்த பொழுது நம் தேவ ஊழியர் ஆல் நைட் பிரேயர் நடத்துகிறதான பாஸ்டர் அருள் ஸ்டீபன் சார் எங்களுக்கு கர்த்தர் நினைவுபடுத்தினார். ஏன்னால் அவர்கள் இந்தியா முழுவதும், நான் நினைக்கிறேன் உலகம் முழுதும் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் அவர்களை கொண்டு எழுப்புதல் அக்கினியை ஊற்றி கொண்டிருக்கிறார். பாரத்தை, தம்முடைய பாரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், ஊற்றி கொண்டிருக்கிறார். அதே பாரம் தான் எங்களுக்கும். அதனால தான் அவங்களை கர்த்தர் இந்த நாளில் நம் நடுவில் என்ன செய்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கார். கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள் மூலமாக நம்மளோடு கூட கர்த்தர் என்ன செய்வார். முதலாவது பாஸ்டர் அருள் செல்வன் பாஸ்டர் அவங்களும் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு கைகளை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அவர்களும் நம்மளை ஜெபத்துக்குள்ளே என்ன செய்வார்கள், நடத்துவார்கள். ஆண்டவர் என்னென்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களோ அதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு, நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே ஜெபத்தில் நடத்துவாங்க நினைக்கிறேன். 3 மணி நேரமும் இப்போ அவங்க கையில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கொடுக்க போகிறோம். இந்த ஜெப பகுதி முடியும் பொழுது நமக்கு காணிக்கை செக்ஷன் ஒரு 10-15 நிமிஷம் அறிவிப்புகள், கர்த்தர் எங்கள் ஊழியத்தில் செய்த சில நன்மைகளையும் நாங்கள் சாட்சிகளாக என்ன செய்வோம், சொல்வோம். அதுக்கு பிறகு தொடர்ந்து பாஸ்டர் அவர்கள் செய்தி என்ன செய்வார்கள், வழங்குவார்கள். இப்பொழுது முதலாவதாக பாஸ்டர் அருள் செல்வம் பாஸ்டர் நம்ம மத்தியில் வருகிறார்கள். நாம் கைகளை தட்டி அவர்களை வரவேற்போமாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அகில இந்திய முழு ரஜப ஐக்கியத்தின் சார்பில் அன்பின் எழுப்புதல் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்படி ஜெபம் பண்ணுவீங்க நீங்கள்லாம்? இப்படி உட்கார வச்சு அப்படிலாம் கிடையாது. முதல் 3 குறிப்புகள். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவங்க போராளிகள், எல்லாம் யுத்த புருஷர்கள். நிறைய தலை இப்படி ஆடுது, நிறைய தலை இப்படி ஆடுது. நம்ம எல்லாரும் யுத்தம் செய்ய வந்திருக்கிறோம். சரியா? இந்த ஜெப நேரம் அப்படின்னாவே யுத்தம் பண்ணுற நேரம் தான். ஒரு 1.25 மணி நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த 1.25 மணி நேரத்தில் ஆண்டுடைய பாரத்தை உணர்ந்து தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நம்ம ஜெபித்து இந்த இடத்துல இருந்து ஒரு ஜெப ஆவி உள்ளவர்களாய் கடந்து போக போகிறோம். ஆமேன். இங்கே இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்திட்டாரா? பரிசுத்தப்படுத்திட்டாரா? ஆமேன். சொல்லுங்கள். ஏன்னா ஜெப நேரத்தில் மறுபடியும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை கழுவுங்க ஆண்டவரெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது. முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன், அப்புறம் இடையில சொல்ல மாட்டேன். உங்கள் கையில் மைக்கு கொடுப்போம், குறிப்பை நான் சொல்லுவேன். சொன்ன உடனே அது என்ன குறிப்போ அந்த குறிப்பிற்காக நீங்கள் என்ன செய்யணும், ஆவியில் ஏவப்பட்டவங்க போட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். மைக்கு கொடுக்குறவங்க யார்கிட்ட கொடுக்குறதுன்னு திணறணும். போட்டி போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும். யார் கையில் முதல்ல வருதோ அவங்க கையில் மைக்கை கொடுப்பாங்க. அதுக்காக மைக் வரவர்களும் ஜெபிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணவும் வேண்டாம். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க, உங்கள் கையில் மைக் கொடுப்பாங்க. முதல் 3 குறிப்புகளுக்கு முழங்கால் படியிட்டு, சரியா? அடுத்த 3 குறிப்புகளுக்கு எளிமை நின்றுக்கங்க. எளிமை நிற்கலாம், முழங்கால் படியிடலாம். படுத்து தூங்குவதற்கு மாத்திரம் அனுமதி இல்லை. அல்லேலூயா. சரி, நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபிக்கலாமா? அதே போல் நாங்கள் ஒரு ப்ரேயர் பாயிண்ட் சொன்ன உடனே அதற்கு ஏற்றார் போல் ஒரு சிறிய சரணத்தை பாடிட்டு, நன்றி சொல்லிவிட்டு சரணத்தை பாடிட்டு அடுத்த குறிப்புக்கு போயிடும். அதனால் நீங்கள் இடையில ஜெபிக்கிறவங்க பாட்டு பாட வேண்டாம், ஜெபத்திலே பிரசங்கெல்லாம் பண்ண வேண்டாம். என்ன குறிப்போ, எழுப்புதலுக்கான குறிப்பு தான் இருக்கும். ஒரு சில தேசங்களுக்கான காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அந்த காரியங்களை நீங்கள் கவனமாக கேட்டு, ஜெப குறிப்பு சொல்லும்போது கவனமாக கேட்டு அந்த குறிப்புகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மைக் கொடுக்கறதுக்கு யாராவது உதவி செய்வீங்களா? வாங்க, முன்னால் வந்துடுங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு நீங்கள் மைக் கொடுங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே எல்லாரும் முழங்கால் படியிட்டு கொள்ளலாமா? 3 குறிப்புகளுக்கு அப்படி எல்லாம் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண போகிறோம். முதல் 3 குறிப்புகளுக்கு அப்படி எல்லாரும் தேவ சமூகத்தில் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, முதல் 3 குறிப்புகளுக்கு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுறவங்க முழங்கால் படியிட்டு, உங்களால் சரீரத்தில் முடியும் அப்படின்றவங்க எல்லாம் முழங்கால் படியிடுங்க. என்னால் முடியாத பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உட்காந்துக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிட்டு நான் முதல் குறிப்பிற்காக ஜெபிக்க போகிறோம். நமது இந்திய தேசத்தின் ஜனாதிபதிக்காக, திரௌபதி முர்மு அவர்களுக்காக,
பிரதம மந்திரிக்காக, நம்முடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடிக்காக மற்றும் மத்திய அமைச்சர்கள் 78 மத்திய அமைச்சர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இவர்கள் சிறப்பான ஆட்சி செய்வதற்கு இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்கப்பா, இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுங்கப்பா, ஏழைகளின் வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாய் ஆண்டவரே இவர்களை நீங்கள் ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே இவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க முடியா என்று சொல்லி நம்முடைய தேசத்தின் ஜனாதிபதி முர்முக்காக, பிரதமர் நரேந்திர மோடிக்காக, 78 மத்திய அமைச்சர்களுக்காக சிறப்பான ஆட்சி செய்வதற்கு கர்த்தர்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாய், அவர்களை பாதுகாக்க முடியாக, ஏழைகளின் வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாய், இவர்களை கர்த்தர் ரட்சித்து ஆசீர்வதிக்க முடியாய். இந்த குறிப்பிற்காக ஜெபிக்கலாம். யாராவது பாரப்படுறவங்க சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். வேடிக்கை பார்க்க வேண்டாம். தேவனே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சகோதரியை இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுப்பா மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசுப்பா அந்த வேளையிலே கூட எங்க இந்திய தேசத்திற்கு நீங்க எங்களுக்கு தந்ததான ஜனாதிபதிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே பிரதமர் மோடிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 78 அமைச்சர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஞானத்தினாலே கர்த்தர் நீங்க நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க தேசத்தை ஞானமாய் நடத்தி செல்ல எல்லா ஜனங்களையும் ஆதரிச்சு ஆண்டவரே அவங்களுக்கு வேண்டியதான ஆண்டவரே சட்ட திட்டங்களை ஆண்டவரே அப்பா அப்பா அவங்க ஒழுங்குபடுத்த தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசேஷித்த கிருபை கர்த்தர் அவர்களுக்கு தருவீராக. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அந்த ஞானத்தின் ஆவியினாலே கர்த்தர் நீங்க நிரப்பும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். ஏசப்பா தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா நீங்க தந்த ஆண்டவரே ஒவ்வொரு அமைச்சர்களும் ஆண்டவரே அந்தந்த துறைகளிலே ஆண்டவரே சிறப்பாய் பணியாற்ற தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். ஏசப்பா தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். மோடிக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அவருக்கு விசேஷித்த கிருபை கர்த்தர் தாங்க. ஆண்டவரே சிறப்பா எங்க தேசத்தை வழி நடத்தி செல்லணுமே, எந்த ஒரு தவறான சட்ட திட்டங்கள் எங்க தேசத்திற்குள் வந்து விடாதபடிக்கு தேவன் காத்தருளும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜனாதிபதிக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அவங்களும் ஞானமாய் செயல்பட தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. தேவையில்லாத எந்த ஒரு காரியத்தில் அவங்க கையெழுத்து போற்ற கூடாது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே விசேஷித்த கிருபை ஞானத்தையும் கர்த்தர் அவங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விசேஷித்த பாதுகாப்பு அவங்க மேல உண்டாகட்டும்பா. ஆண்டவரே சரீரத்துக்கு வேண்டிய நல்ல சுகபலன் அவங்களுக்கு உண்டாகட்டும். தகப்பனே உங்க ஆளுகை அந்த நாடாளுமன்றத்திலே உண்டாகும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். தகப்பனே உங்க கரத்துக்குள்ளாக நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான சகோதரியோடு இணைந்து நாம் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்தில் இருக்கிற முக்கியமான மந்திரிகளை, பிரதமரை, ஜனாதிபதியை கர்த்தர் ரட்சித்து ஆசீர்வதிக்க போகிறபடினாலே நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தோனிக்கச் செய்யோ. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தோனிக்கச் செய்யோ. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் சபைகளில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது குறிப்பு, நமது தேசத்தில் 28 மாநிலங்கள் இருக்கிறது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது. இதை ஆளுகிற மாநில முதலமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் மற்றும் கவர்னர்களுக்கு கர்த்தர் நல்ல விசேஷ ஞானத்தை கொடுக்கும்படியாக, மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றும் திட்டங்களை இவர்கள் செயல்படுத்தும்படியாய், இலவசங்கள் அடியோடு தடுத்து நிறுத்தப்படும்படியாக கர்த்தர்களை ரட்சிக்கும்படியாய் சுருக்கமாக இந்த குறிப்பிற்காய் ஜெபிக்கிறவங்க 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், அதை ஆளுகிற மாநில முதலமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் மற்றும் கவர்னர்களுக்கு கர்த்தர் நல்ல விசேஷ ஞானத்தை கொடுக்கவும், மாநிலத்தினுடைய அந்தந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுகிற திட்டங்களை அவர்கள் தீட்டும்படியாக, இலவச திட்டங்கள் அடியோடு நிறுத்தப்பட்டு கர்த்தர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்கும்படியாக வாரத்தோடு இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம்.
பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் மற்றவங்க ராஜா, உங்களோட உம்மை ஸ்தோத்திரம் துதிக்கிறேன் பண்ணலாம். ராஜா. சர்வ வல்லமை உள்ள தேவனே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வமே, 28 மாநிலங்களுக்கு நீர் ஸ்தோத்திரம் ஏற்படுத்தி ஆண்டவரே. கொடுத்திருக்கிற நல்ல ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. முதலமைச்சர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திர அப்பா. ராஜா, நல்ல ஆளுநர்களுக்காய் ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே அப்பா, 28 மாநிலங்களிலும் ஸ்தோத்திரம். 8 யூனியன் பிரதேசங்களிலும் ஸ்தோத்திரம். நீர் ஏற்படுத்தி தந்ததான அப்பா முதலமைச்சர்களுக்காய் உமக்கு ஆமென். கோடான கோடி ஆமென். ஸ்தோத்திர ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆளுநர்களுக்காய் ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ராஜா. பண்ணுங்க. தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. நன்றி அப்பா. 28 மாநிலங்களையும் ஆளுகிறவர்களை தகப்பனே Yes, முதலமைச்சர்களை உமது கரங்கள்ல ஒப்புக் கொடுக்கிற ராஜா. ஆமென். தேவ ஞானம் அவர்களை ஆளுகை செய்யும்படியாய், செய்வதாக. தேவ அறிவு அவர்களை ஆளுகை செய்யும்படியாய் தகப்பனே, தாங்கள் அனுபவத்தில் உள்ள காரியங்களை அல்ல ராஜா, தகப்பனே தேவனே அவர்களை தொடர்ந்து நடத்தும்படியாய் நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. கொடுக்கிறோம். கர்த்தாவே 28 மாநிலங்களில் தகப்பனே இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்கு தகப்பனே நன்மை பயக்கிற திட்டங்களை கொண்டு வந்து தர கர்த்தர் ஆமென். உதவி ஆமென். செய்வீராக. அப்பா, தங்களுடைய எதிர்காலத்தில் எலெக்ஷனில் ஜெயிப்பதற்காக இலவசமான காரியங்களை அறிவித்து பொருளாதாரத்தை தகப்பனே சீரழிக்காதபடி ஆமென். தகப்பனே நேர்மையாய் அவர்கள் ஆட்சி செயல்பட. நடத்த ஆமென். கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தரும்படியாய் கிருபை ஜெபிக்கிற தருவீராக. ராஜா. கிருபைதாங்கப்பா. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்ய தவறாமல் இருக்க கர்த்தர் ஆமென். கிருபை செய்வீராக. ஆமென். தகப்பனே, அவர்கள் விசேஷத்தக்க ஞானத்தினாலே நீ நிரப்பி இலவசங்களுக்கு தகப்பனே அவர்கள் தங்களை அர்ப்பணிக்காமல் இலவசமான காரியங்களை ஜனங்களுக்கு கொடுக்காமல் தகப்பனே நேர்மையான காரியங்களை செய்வதற்கு தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. விசேஷமா 28 மாநிலங்களில் இருக்கிறதான முதலமைச்சர்களை உமது ஆளுகைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். கவர்னரை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மாநிலங்களிலும் தகப்பனே இருக்கிறதான முதலமைச்சர்களுக்கும் கவர்னருக்கும் தகப்பனே சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்குவீராக. ஒவ்வொருவருக்குள்ளேயும் புரிந்து கொள்ளுதலை நீர் உருவாக்குவீராக. தகப்பனே, கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் சரியான புரிந்து கொள்ளுதலை உருவாக்கி ஆமென். 2 பேரும் சேர்ந்து தகப்பனே ஒவ்வொரு மாநிலத்திலுடைய ஜனங்களுக்கு தேவையான திட்டங்களை 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கத்தக்கதான ஒரு மனதின் ஆவியை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். 8 யூனியன் பிரதேசங்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா. 8 யூனியன் பிரதேசத்திலே உம்முடைய ஆளுகை வரும்படியாக இயேசுவின் ஜெபிக்கிறோம். நாமத்தினாலே. உம்முடைய பலத்த கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இந்த 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களில் அற்புதம் செய்ய போகிற அப்படின்னாலே நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. மூன்றாவது குறிப்பு, நமது தேசத்தின் மத்திய மாநில அரசு திட்டங்களை ஒருங்கிணைத்து 806 மாவட்டங்களில், நம்முடைய தேசத்தில் 806 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 806 மாவட்டங்களிலே செயல்படுத்துகிற மாவட்ட ஆட்சியாளர்கள், கலெக்டர், அவருக்கு கீழாய் பணிபுரிகிற பணியாளர்கள் யாவரும் நேர்மையோடு மக்களுக்காக பணியாற்ற, அந்த அரசாங்கம் கொண்டு வருகிற திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய கர்த்தர் இந்த மாவட்ட 806 மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டர்களை, அந்த கலெக்டர் அலுவலகத்தில் பணிபுரிகிற அலுவலர்களை, பணியாளர்களை ரட்சிக்க, ஆசீர்வதிக்க யாராவது ஒருத்தர் மன்றாடி சுருக்கமாய் நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அவங்களோட சேர்ந்து மத்தவங்க ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே அப்பா, எங்கள் இந்திய தேசத்துல இருக்கிற தகப்பனேப்பா 806 ஸ்தோத்திரம். தகப்பனேப்பா ஆண்டவரே, மாநிலங்கள்ல இருக்கிற தகப்பனேப்பா, மாவட்டம். மாவட்டங்கள்ல இருக்கிற தகப்பனேப்பா, ஒவ்வொரு ஸ்தோத்திரம் அப்பா. ஆட்சியரையும் தகப்பனேப்பா, மாவட்ட கலெக்டர்களை தகப்பனேப்பா, ஆமென். தேவனே நீங்க ஆளுகை செய்ய முடியாது, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தர் தாமே தம்முடைய ஞானத்தினால தகப்பனேப்பா அவர்களை நிரப்புங்க நிரப்பும்படியாக ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நல்ல ஜீவன் சுக பல ஆரோக்கியத்தை தந்து தகப்பனேப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனேப்பா உங்க சித்தத்தின்படி அவங்களை நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சோத்திரமப்பா ஆண்டவரே, அந்த 806 மாவட்டங்களுக்கு தகப்பனே தேவையான தகப்பனேப்பா நன்மை பயக்கும் பல நல்ல திட்டங்களை தகப்பனேப்பா அவங்க தகப்பனேப்பா நேர்மையாய் தகப்பனே நடத்தி தர தகப்பனேப்பா அப்பா நீங்க ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அவங்களுக்கு தேவ கிருபை உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிப்பை கட்டிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சோத்திரம்ப்பா. சுயமாய் அவங்க செயல்படாதபடி தேவனே அப்பா பரிசுத்த ஆவியானதாமே அவங்களை ஆளுகை செய்ய முடியாது தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சோத்திரமப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு தகப்பனே அப்பா அப்படியே நீங்க கிரியை நடப்பிக்கிற
தந்தபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அருமையான சகோதரியோடு இணைந்து ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர், கருத்தான ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே, பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா. அடுத்த 3 குறிப்புகளுக்கு அப்படியே எலும்பி நின்றுக்கலாம். நல்ல அழகா ஜெபிக்கிறீங்க, நல்ல கருத்தா ஜெபிக்கிறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 30 ஜெப குறிப்புகளுக்கு ஜெபிக்கணும். அதனால நீங்க ஒரு நல்ல சுருக்கமா என்ன குறிப்போ அந்த குறிப்பை சொல்லி, கடைசி அம்மா ஜெபம் பண்ணாங்களா அதை போல நல்ல கவனமா குறிப்பா அந்த காரியங்களை நீங்க ஏறெடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம நிறைய காரியங்களுக்கு ஜெபிக்கலாம். 4வது காரியம் நாம் ஜெபிக்க போகிறோம். 806 மாவட்டங்களில் இருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கண்காணிப்பாளர் அதாவது கமிஷனர், இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற 806 மாவட்டங்களில் இருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டம் ஒழுங்கை அவர்கள் பாதுகாக்க, குற்ற செயல்களை அவர்கள் தடுக்க, அரசியல்வாதிகளுக்கு பயப்படாமல் சுமார் 26 லட்சம் அந்த காவலர்கள் இருக்கிறாங்க, போலீஸார் இருக்காங்க. அவங்க எல்லாரும் தங்களுடைய பணியை செய்ய கர்த்தர் இந்த காவலர்களை ரட்சிக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இருக்கிற 806 மாவட்டங்களில் இருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்காக, அவருக்கு கீழே வேலை செய்கிற 26 லட்சம் காவலர்களுக்காக அவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும்படியாய், நீதியாய் நேர்மையாய் அவர்கள் செயல்படும்படியாக, தங்கள் பணியை அவர்கள் சரியாய் செய்யும்படியாய், கர்த்தர் அவர்களை ரட்சிக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் இவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிற சுவாமி. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக துதிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே போலீஸ் காவலர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. 806 ஆண்டவரே ஸ்டேஷனில் இருக்கிற ஆண்டவரே அனைத்து அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே அவர்கள் நேர்மையாக செயல்படணும் ஆண்டவரே, எந்த ஒரு ஊழல் குற்றங்களில் செயல்படாதபடிக்கு தகப்பனே நேர்மையும் அவர்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு சோத்திரம் சோத்திரம். அந்த ஆண்டவரே காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் சந்திக்கணுமாப்பா, அவர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, மனம் திரும்பணும் ஆண்டவரே, மனம் திரும்பணும் ஆண்டவரே. தகப்பனே அவர்களுக்கு தகப்பனே எதை செய்தாலும் ஞானமாய் செய்யணுமாப்பா ஆண்டவரே. குற்றவாளிகளை நிரபராதி ஆக்கக்கூடாது ஆண்டவரே, நிரபராதியை குற்றவாளி ஆக்கக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே எல்லா துறையிலும் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட ஆண்டவர் அவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும், போலீஸ் துறையில் இருக்கிற அத்தனை பேருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீங்க தான் அவங்களை சந்தித்து ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும், நல்ல அறிவு கொடுக்கணும், நல்ல புத்தி கொடுக்கணும் சுவாமி. எல்லோரும் மனம் திரும்பணும் அப்பா, இது கடைசி காலம் ஆண்டவரே. இந்த காலத்தில் எல்லோரும் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப விரும்புகிற தெய்வமே, இது காவல்துறையில ஆண்டவரே செயல்படட்டும் ஆண்டவரே. காவல்துறையில் இந்த ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்னும் அநேக காவல்துறை அதிகாரிகள் ரட்சிக்கப்பட அவருக்காக எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப தேவன் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக ஆண்டவரே. உடைய கரங்களில் ஒவ்வொரு அதிகாரிகளையும், போலீஸ் துறையில் இருக்கிற அத்தனை அதிகாரிகள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கான்ஸ்டபிள் இருந்து மேல அதிகாரி வரைக்கும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கால வேளையில் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அவர்களை சந்தித்து அப்படியே ரட்சிப்பை கொடுத்ததுக்காக நன்றி, நல்ல ஞானத்தை கொடுத்ததுக்கு நன்றி, நேர்மையை செயல்பட வைத்ததுக்காக உமக்கு நன்றி, கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. அருமையான சகோதரரோடு இணைந்து ஜெபித்த ஜெபத்தை கேட்டு காவல்துறையை கர்த்தர் பொறுப்பெடுத்தபடினாலே நல்ல கரங்களை தட்டி, இன்னைக்கு தேசம் அவங்களால தான் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறது, அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கிருபையை கர்த்தர் கொடுத்து நடத்த முடியும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறையெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்.
பாடுவோம். அல்லேலூயா. அடுத்து நாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நம்முடைய தேசத்தில் இருக்கிற 788 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காகவும் 4120 சட்டமன்ற உறுப்பினர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். இவர்களெல்லாம் தங்கள் தொகுதியின் அத்தியாவசிய தேவைகளை அறிந்து மத்திய மாநில அரசுகளுடைய நிதிகளை பெற்று சிறப்பான சேவை செய்யும்படியாய் இவர்கள் லஞ்சத்தை தவிர்க்கவும் கர்த்தர்களை ரட்சிக்கவும் நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் 788 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, 4120 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய தொகுதியின் அத்தியாவசியமான தேவைகளை அறிந்து, ஜனங்களுக்கு தேவையான காரியங்களை அறிந்து, மத்திய மாநில அரசுகளுடைய நிதியை பெற்று சிறப்பான சேவை செய்ய, இவர்கள் லஞ்சம் வாங்காதபடிக்கு கர்த்தர்களை ரட்சிக்க, பாதுகாக்க, இவர்கள் மூலமாய் நல்ல திட்டங்கள் நடக்க இதற்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளையும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம், அவங்களோட சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரமாப்பா 748 கர்த்தாவே துதிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரமாப்பா. ஸ்தோத்திரம் அரசியல் தலைவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, தேவனாய கர்த்தாவே ஸ்தோத்திரம். லஞ்சம் வாங்காதபடிக்கு தகப்பனே உண்மை உத்தமாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் வேலை செய்ய நீ கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஸ்தோத்திரமாப்பா, நீர் கர்த்தாவே உண்மை உத்தமுள்ளவர்களாய் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாய் கர்த்தாவே ஸ்தோத்திரமாப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அதெல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட அப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தாவே எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா, பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதா, ஆமென். கருத்தான ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் கொடுத்து காவல்துறை கர்த்தர் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கர்த்தர் தொட போகிறபடினாலே கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே, உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே, என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. ஆறாவது குறிப்பிற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். உலக நாடுகளில் லஞ்ச பட்டியலில் 85வது இடத்தில் உள்ள நம்முடைய பாரத தேசம் லஞ்சமற்ற தேசமாக, அருமையாக பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, ராஜபாளையத்திற்காய், தமிழ்நாட்டிற்காய், இந்தியாவிற்காய், உலகத்திற்காய். எழுப்புதல் வந்துருச்சு அப்படின்னா லஞ்சம் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, கொலை குற்றங்கள் இருக்காது, ஒரு பாவம் இருக்காது. அப்படிப்பட்ட நிலைமையில் நம்முடைய தேசத்தை கொண்டு வரணும். ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு இடத்துல சொல்லும்போது, ஆண்டவரே இந்தியாவை முதலாவது இடத்துக்கு லஞ்சத்துக்கு கொண்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணிட்டாரு. அது என்னன்னு தெரியாமல் ஜெபம் பண்ணிட்டாரு. அப்படி யாராவது ஜெபம் பண்ணிடாதீங்க, அந்த லிஸ்ட்லேயே வரக்கூடாது. 85வது இடத்துல இருக்கிற இந்த நம்முடைய பாரத தேசம் லஞ்சமற்ற தேசமாக மாற, லஞ்சம் வாங்க ஊக்குவிக்கிற சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்படும்படியாய் கீழ்நிலை ஊழியர் முதல் மேல்நிலை முதல்நிலை ஊழியர்கள் வரை எல்லா துறைகளிலே காணப்படுகிற லஞ்சங்கள் மறையும்படியாய், லஞ்சம் வாங்குகிற நபர்கள் ரட்சிக்கப்படும்படியாய், தேவ சமூகத்திலே லஞ்சத்தை ஆண்டவர் அப்புறப்படுத்தும்படியாய் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, நமக்கு கூட நிறைய நேரத்தில் அந்த லஞ்சத்தினால பல வேலைகள் நடக்காம போராடி கொண்டு இருக்கலாம். வலது கரத்தை உயர்த்தி எங்கள் தேசத்தில் லஞ்சத்தை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம். அருமையான மகள் ஜெபிக்கும் போது அவங்களோட இணைந்து ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிற இயேசப்பா, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசப்பா, இப்பொழுது கூட ஆண்டவரே இயேசப்பா, எங்கள் இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மற்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லஞ்சம் வாங்காத தேசமா நீங்க மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா. அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே இயேசப்பா
நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. யாருமே லஞ்சம் வாங்கக்கூடாது ஏசப்பா, ஆமென், லஞ்சம் ஆமென். கொடுக்கவும் கூடாது ஜெபிங்க, ஆண்டவரே ஜெபிங்க. ஏசப்பா. தகப்பனே நம்ம ஒரு எதுக்குமே மாற்றத்தை லஞ்சம் உண்டு கொடுக்க கூடாது. பண்ணும்படியாக ஆமென். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே லஞ்சம் ஏசப்பா. இல்லாத தேசம். அப்பா எங்கள் தேசம் லஞ்சம் இல்லாத தேசமாய் ஆமென். மாறணும் ஆண்டவரே எழுப்புதல் ஏசப்பா. தேசமாய் மாறட்டும். தகப்பனே எழுப்புதல் தேசமாய் மாறணும் ஆண்டவரே ஆமென், ஏசப்பா. ஆமென். நீங்க கிருபை செய்யும்படியாக கிருபை ஜெபிக்கிறோம் செய்யுங்க ஆண்டவரே ஆண்டவரே, ஏசப்பா. கிருபை செய்யுங்கப்பா. பிசாசானவன் எந்த தடையும் கொண்டு வரக்கூடாது ஆண்டவரே ஆமென். ஏசப்பா. ஒவ்வொரு தலைவர் உள்ளத்துல நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா. எந்த ஒரு காரியத்துக்காகவும் லஞ்சம் வாங்கவே கூடாது ஆண்டவரே ஏசப்பா. நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்தை லஞ்ச பட்டியலில் இல்லாதபடிக்கு மாற்றி லஞ்சம் இல்லாத ஒரு தேசமாய் சாத்தானுடைய வல்லமைகளை அழித்து கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறபடினாலே நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர். இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. சொல்லுங்க வாய் திறந்து. இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். அடுத்த 3 குறிப்புகளுக்கு அப்படியே முழங்கால் படியிட்டு கொள்ளலாம். நம்ம நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறீங்க, கருத்தா ஜெபிக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். 7வது குறிப்பு, நம்முடைய இந்திய தேசம் உலகளாவிய பயங்கரவாத அச்சுறுத்தலின் தாக்குதலில் 11வது இடத்தில் இருக்கிறது. நமது நாட்டிலே செயல்படுகிற தீவிரவாத இயக்கங்கள், மாவோயிஸ்ட், நக்சலைட் இயக்கங்களுடைய பிரதிநிதிகள் வன்முறையை கைவிடவும் மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணவும் கர்த்தர்களை ரட்சிக்க கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். ரட்சிக்கப்பட்ட எழுப்புதல் உண்டாகிற தேசத்தில் இப்படிப்பட்ட பயங்கரவாதத்தின் அச்சுறுத்தல் இருக்காது. நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கிறவங்க போராடி ஜெபம் பண்ணுங்க. எங்க தேசத்தில் ஆண்டவரே 11வது இடத்துல ஆண்டவரே இருக்கிற இந்த இடம்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா தீவிரவாத இயக்கங்களை கர்த்தர் தொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற சகோதரியோட இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே ராஜா, அந்த வேளையிலும் ராஜா எங்களை கூட்டி சேர்த்து நன்றி ஆண்டவரே. இசப்பா இந்த வேளையிலும் கூட நாங்க கொண்டு வந்த பாயிண்ட் ராஜா உங்க கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா எத்தனையோ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகளை ராஜா, இசப்பா அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆர்மி மிலிட்டரி இருக்கிற ஒவ்வொரு மேனையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இருக்கீங்க ராஜா. இசப்பா நீர் பவுலோட ராஜாக்களையும் ராஜா அநேக ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எழுப்புகிற தேவன் ஆண்டவரே. இசப்பா எங்க நாட்டுல கூட ராஜா எத்தனையோ சேட்டலைட் அனுப்புறாங்க ஆண்டவரே. இசப்பா எத்தனையோ டெவலப்மெண்ட் இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் கூட ராஜா பிரச்சனைகள் ராஜா, எத்தனையோ வார் நடக்குது இசப்பா. அந்த போர்கள் எல்லாத்தையும் ராஜா நீர் விளக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு போர்ல ராஜா எத்தனையோ விமென்ஸ் நடக்கறாங்க ராஜா, எத்தனையோ பேர் ராஜா மக்கள் இறக்குறாங்க பிதாவே. அவங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. இசப்பா ஒவ்வொரு மிலிட்டரியிலும் ராஜா வேலை பார்க்கிற ஒவ்வொரு பாய்ஸை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உம்முடைய கிருபை அவங்களை இறக்கப்படுவதற்காக நன்றி ராஜா. நீர் பலப்படுத்துங்க ராஜா. என்னை பலப்படுத்துற ஆவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு நாங்க வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் அவங்க ஒவ்வொருவரும் தலைமையில இருக்க போறதுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு போருக்கு போறதுக்கு முன்னாடியும் பிதாவே எப்படி ராஜா தாவீது ராஜா அவங்ககிட்ட கட்டளை கேட்டு சென்றபடி ராஜா அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியை ராஜா அங்க ஒவ்வொருவரையும் எழுப்ப போறதுக்காக நன்றி ராஜா. உம்முடைய மகிமை எங்க முழுவதுமாய் ராஜா இறங்கட்டும் ராஜா. இந்த வேளையில ஒவ்வொருவரையும் ராஜா அங்க ரட்சிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. மகிமை ராஜா நீர் விளங்கப்படுவதற்காக நன்றி ராஜா. நீர் பெருகணும் நான் சிறுகணும் ஆண்டவரே. இயேசுப்பா உம்முடைய எழுப்புதல் ஆவியே ராஜா நாங்க உலகம் முழுவதுமாய் கொண்டு போகும்படியா உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியே ராஜா நீர் ஒவ்வொருவர் தலைமையில நீர் வைக்க போறதுக்காக நன்றி ராஜா. மீட்பர் இயேசுவின் ஜெபங்களை கேட்கும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மகளோடு இணைந்து ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த பயங்கரவாத அச்சுறுத்தலில் இருந்து நம்முடைய தேசத்தை மீட்க போகிறபடி நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், உன்னை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அல்லேலூயா. எல்லாம் அந்த குறிப்பிற்கு நம்ம எல்லாரும் பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். உலகத்திலேயே அதிக ஏழைகள் வாழுகிற நாடு நமது இந்திய நாடு. வேதம் சொல்லுகிறது, தாழ்விலிருந்து உங்களை உயர்த்தினவரை துதியுங்கள். இவ்வளவுக்கும் காரணம் இங்கே இருக்கிற விக்கிரக ஆராதனைகள், கர்த்தர் அருவருக்கிற பாவங்கள். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கணும்ப்பா. இந்தியாவில் உள்ள சுமார் 23 கோடி மிகவும் ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை ஆண்டவரே எங்கள் அரசாங்கங்கள், மத்திய மாநில அரசாங்கங்கள் உயர்த்துவதற்கு கிராமத்திலே, மலைவாழ் பகுதிகளிலே உலகத்தரம் வாய்ந்த ஆண்டவரே கலைசார் உபகரண தொழிற்சாலைகள் தொடங்கிட, வேலை வாய்ப்புகள் அளித்திட, மிக அதிகமான ஏழை நிலைமையில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய், அவளை ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய ஏழ்மையை கர்த்தர் மாற்றும்படியாய், எழுப்புதல் வருகிற நாட்களில் கர்த்தர் இப்படிப்பட்ட அந்த ஏழ்மையான நிலைமை எல்லாத்தையும் மாற்றி எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், நம்முடைய தேசத்தில் இருக்கிற சுமார் 23 கோடி மிகவும் ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை கர்த்தர் உயர்த்தும்படியாய், எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கிற சகோதரோடு ஸ்தோத்திரம் பண்ணி பாரப்பட்டு நீங்க ஜெபிக்கலாம். பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அப்பா பிதாவே, எங்கள் தேசத்தை வறுமை நாடு இல்லாமபடி கர்த்தாவே 23 கோடி மக்களையும் கர்த்தர் நினைவு கூறும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருவேளை உணவின்றி தவிக்கிற மக்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவனை கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார், கிருபை பாராட்டுங்க சாமி. ஆட்சியாளர் கண்களை இவங்களுக்கு தய கட்டையிடும்படி ஜெபிக்கிறோம், அவங்களுக்கு இரக்கம் கட்டையிடும்படி ஜெபிக்கிறோம். எந்தெந்த மாநிலங்கள் அப்பா பிதா, எந்தெந்த மலை ஜாதி மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் கிருபையா இரக்கம் செய்யும் அப்பா. அவங்களோடு பேசுங்க ஐயா. ஆட்சியாளரோடு கர்த்தாவே, மோடியோடு கர்த்தாவியான் பேசும்படி ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே, அவங்க அப்பா மக்களுக்கு நன்மையான திட்டங்களை 23 கோடி மக்களுக்கு நன்மை செய்யும்படி என் தேவன் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் திறந்தால்தான் அடைப்பவன் யார்? நீர் கட்டினால இடிப்பவன் யார்? தேவனே, நீர் கட்டுமையா அந்த ஜனங்களை உடைய நாமத்து நிமித்தம், நீதி நிமித்தம் தேசத்துக்கு நன்மை உண்டாகும்படி செய்யுமாப்பா. கர்த்த மகா இரக்கம் செய்யுங்க. எல்லா மனுஷர் கண்கள், ஆட்சியாளர் கண்கள் தாயை கட்டிடுங்க சாமி. உடைய நன்மை கிருபையில் இந்த ஜனங்கள் தொடட்டும் ஐயா. வேலை வாய்ப்புகளை கர்த்த ஏற்படுத்தி கொடுங்கப்பா. நல்ல நன்மையான தொழிற்சாலைகள் உண்டாகும்படி கர்த்தாவே எல்லாரும் நல்ல வேலை வாய்ப்பு பெற்று வறுமை இல்லாத நாடா தேசம் மாறும்படி செய்யுங்கப்பா. அதுபோல் எல்லா ஜனங்களும் ரசிங்கப்பா. இந்த 23 கோடி மக்களையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்க மனக்கள் செவிகளை திறந்தள்ளும். நீரே தேவன் என்று அறிந்து கொண்டு அவங்க உண்மை பற்றி கொள்ள உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவன் அப்படியே செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அருமையான ஐயாவோடு சகோதரோடு இணைந்து ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஏழ்மை நிலையை மாற்றி எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறபடினாலே, இங்கேயும் கூட தரித்திரத்தோடு, வேதனையோடு, கவலையோடு, பொருளாதாரத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்து உயர்த்த போகிறபடினாலே நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா, அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். உன்னதர் இயேசு உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த 2 குறிப்புக்கு அப்படியே எலும்பி நின்று ஜெபிக்கிறீங்களா? எலும்பி நின்று ஜெபிக்கலாம். இந்த காரியத்துக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும். நமது தேசத்திலே 45% செல்ஃபோன் பயன்படுத்துகிறவங்க 45% ஏதாவது ஒரு விதத்தில் ஆன்லைன் விளையாட்டு தளத்தில் பதிவு செய்து அவங்க தங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறாங்க. அந்த நிலைமை மாறும்படியாய் அநேக பணங்களை இழக்கிற ஆன்லைன் விளையாட்டுகள் தடை செய்யப்படும்படியாய் ஆன்லைன் விளையாட்டிற்கு அடிமையாக இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ரட்சிக்க, செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கணும். சத்தமே வரல பார்த்தீங்களா? வராது. நானும் என் செல்ஃபோன் தான் எல்லாம் இருக்கும். இந்த செல்ஃபோன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? எல்லாம் அது அடிமைப்பட்டு போனதுனால தான் ஜெபம் போச்சு, வேத வாசிக்கிறது போச்சு, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவங்கெல்லாம் போச்சு. அதனால் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி முதல்ல, ஆண்டவரே இந்த செல்ஃபோனுக்கு நான் ஒரு நாளும் அடிமையாகாமல் என்னை பாதுகாத்துக்காங்க ஆண்டவரே. சொல்கிறீங்களா? வாயை திறந்து, இந்த செல்ஃபோனுக்கு நான் அடிமையாயிடக்கூடாது ஆண்டவரே. எல்லாம் நல்ல வலது கரத்தை உயர்த்தி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அதுக்கு செல்ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிடுது. வயசான பாட்டிமார் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் செல்ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அடிமைப்பட்டு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தொடும்படியாய் இந்த குறிப்பிற்காக ஜெபிக்கிறவங்க, நமது தேசத்தில் 45% செல்ஃபோன் பயன்பாட்டாளர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஆன்லைன் விளையாட்டு தளத்தில் பதிவு செய்திருக்கிற நிலைமை மறையும்படியாய், அநேக பணங்களை இழந்து தற்கொலை செய்து கொள்கிற நிலைமையும் மறையும்படியாய், விளையாட்டுகள் தடை செய்யப்படும்படியாய், ஆன்லைன் விளையாட்டிற்கு அடிமையாக இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் இந்த குறிப்பிற்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம்ப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவனே. எசப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது சொல்லப்பட்ட ஜெப குறிப்பை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்க ஜனங்களே ஆண்டவரே 45% ஜனங்களே ஆண்டவரே செல்போன் ஆன்லைன் செல்போன் கேம்ஸ்ல ஆண்டவரே அடிமைப்படுத்திட்டு அப்பா ஸ்தோத்திரம் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஜனங்களை விடுதலையாக்க முடியாய் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆன்லைன் கேம்பிளிங்னால அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் அடிமைப்பட்டு வெளியே வர முடியல என்று தவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருவரை கர்த்தர் தொடுவீராக ஆண்டவரே. இயேசுப்பா எல்லா அடிமைத்தன நுகத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோமே தகப்பனே. வழி எது என்று தெரியாம அப்பா இதிலிருந்து வெளியே வர்றது எப்படி என்று தெரியாம தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவனே ஸ்தோத்திரம் ஒரு விடுதலை கொடுப்பீராக. அப்பா சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. எப்படி ஆகிலும் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இப்பொழுது அப்பா யாரெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அப்பா இதிலிருந்து வெளியே வர முடியல என்று அப்பா ஏங்கி கொண்டிருக்கிறாங்களோ எசப்பா மரணத்தை நோக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் தனிமையை நோக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருளை நோக்கி இருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எசப்பா இந்த வேளையில கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. அப்பா ஸ்தோத்திரம் அடுத்த சென்சஸ்ல அந்த 45% குறைய கர்த்தர் கிருபை கொடுங்க ஆண்டவரே. என் தேவன் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க. கவர்மெண்ட்டுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுங்கப்பா. அப்பா இந்த இப்படிப்பட்ட அப்பா ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அப்பா கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு தடை பண்ண கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. எங்க அதிகாரி உள்ளத்துல கர்த்தர் பேசுவீராக ஆண்டவரே. ஏசப்பா ஆவியானவர் கிரியை செய்ய முடியாம துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களை சீரழிக்கிறதான இப்படிப்பட்ட கேம்ஸ்கள் இயேசுவின் நாமத்தினால ஒழிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சட்ட ரீதியாக அப்பா இந்த இப்படிப்பட்ட ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அப்பா ஸ்தோத்திரம் அபத்தமாக முடியா கேன்சல் பண்ண முடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க ஒருமனப்பட்டு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் விடுதலை பண்ணுவீராக. ஜனங்களுக்கு அப்பா ஒரு அற்புதம் செய்வீராக. அப்பா கவர்மெண்ட் கர்த்தர் ஆலோசனை கொடுத்து இப்படிப்பட்ட சட்டங்கள் அப்பா அமலாக்கப்பட கர்த்தர் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் செல்போன் அடிக்ஷன்ல இருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா வாலிபர்களை வயோதிபர்களை அப்பா பெரியவர்களை குடும்பஸ்தர்களை கர்த்தர் விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே. இது நிமித்தம் யாரு தற்கொலைக்கு நேராக செல்லாதபடிக்கு அப்பா யாரு தங்களை மாய்த்துக் கொள்ளாதபடிக்கு தகப்பனே ஸ்தோத்திரம் அவர்களுக்காக நீங்கள் ஜீவனை விட்டீரே ஆண்டவரே. ஏசப்பா அந்த உயிர் எப்படியாகிலும் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா நீங்க ஒரு அற்புதம் செய்வதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா அப்பா ஸ்தோத்திரம் நீங்க பதில் தருவதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே ஆமென். அருமையான சகோதரியோடு இணைந்து பாரப்பட்டு ஜெபித்த இந்த ஜெபத்தை கேட்டு செல்போன்ல இருந்து கர்த்தர் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க போகிறபடினால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார்.
எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அல்லேலூயா. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வாலிப பிள்ளைகள் யாராவது சேரில் உட்காந்துருப்பீங்கன்னா நீங்கள் முன்னால் வாங்க, நிறைய இடம் இருக்குது. பாஸ்டர் ரொம்ப சிரமப்படுறாங்க, நிறைய பேர் பின்னால் நிற்கிறாங்க இடம் இல்லாமல், பெரியவங்க வயதானவங்க. ஒருவேளை வாலிப பிள்ளைகள் யாராவது சேர்ஸில் இருப்பீங்கன்னா முன்னால் வந்து நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களால் முடியும், கீழே வந்து உட்கார முடியும்னா நீங்கள் வாங்க. நிறைய பேர் பெரியவங்க வயதானவங்க நின்று கொண்டு இருக்கிறாங்க, அவங்க முன்னால் இருந்து ஜெபம் பண்ண உதவி செய்யுங்க. முன்னால் நிற்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் முன்னால் வாங்க, முன்னால் நிறைய இடங்கள் இருக்கிறது, நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 10வது குறிப்பிற்காக நம்ம ஜெபிக்கலாம், அப்படி நின்றவனமாய் ஜெபிக்கலாம். அடுத்த குறிப்பிற்காக ஜெபிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு பாரமுள்ள ஜெப குறிப்பு, எல்லாம் பாரப்பட்டு ஜெபிக்கலாம். நம்முடைய தேசத்திலே பல்வேறு காரணங்களினால், கவனிங்க, தினமும் 80 கொலைகள் நடக்கிறது. சமுதாய ரீதியாக, காதல்னால, ஜாதி பிரச்சனையினால, கொடுக்கல் வாங்கல்னால, பண பிரச்சனையினால, கள்ள உறவுகளால், இப்படி நிறைய பார்த்தீங்கன்னா தினமும் 80 கொலைகள், ஒரு நாளைக்கு 80 கொலைகள் நம்முடைய தேசத்திலே நடக்கிறது. இந்த கொலைகள் நம்முடைய தேசத்திலே தலைவிரித்து ஆடுகிற இந்த கொலைகள் எல்லாம் நிறுத்தப்பட முடியாது. ஆணவ கொலைகள், ஜாதி வெறி கொலைகள் மற்றும் பல கொலைவெறியை தூண்டுகிற ஆவிகள் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ட்ரெண்டாக எங்கே பார்த்தாலும் ஸ்கூலில், காலேஜஸில், வக்கீல, இப்படி என்ன செய்கிறாங்க, மருத்துவரில் கொலை பண்ணுகிற ஆவிகள் தேசத்தில் எழும்பி இருக்குது. இந்த கொலைகார ஆவிகள் எல்லாற்றையும் நம்ம கடிந்து கொண்டு ஜெபிக்க போகிறோம். அந்த கொலைவெறி பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொண்டு நாட்டை விட்டு அது வெளியேறும்படியாய், நமது நாட்டில் இந்த ஆவிகள், கொலைகார ஆவிகள் கிரியை செய்ய முடியாதபடி கர்த்தர் கொலை வெறியர்களை ரட்சிக்கும்படியாய், கொலை வெறி பிடித்து அலைகிற அந்த ஆவிகளை கர்த்தர் அந்த மனுஷனுக்குள்ள இருந்து அப்புறப்படுத்தும்படியாய் எல்லா வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, அவங்கள நேசிக்கலனா, லவ் பண்ணல, மறுத்தா அந்த பிள்ளையை கொலை பண்ணிடுறான். அந்த பிள்ளைகள் பேசலனா அதுக்காக கொலை பண்றாங்க. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாறணும். நல்ல வலது கரத்தை உயர்த்தி நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த குறிப்புக்காய் ஜெபிக்கிறவங்களோடு பாரப்பட்டு ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணுங்க. எஸ், நல்ல இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே சோத்திரங்க தாமே இந்த வேளையிலும் கூட தகப்பனே இந்த கொலைவெறியை தூண்டுகிற ஆண்டவரே அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக இயேசுப்பா. ஆண்டவரே சோத்திரங்க தாவே ஜாதி வெறி மூலமாய் தகப்பனே இயேசுப்பா, ஆண்டவரே ஜாதி மூலமாய் கொலை பண்றாங்க இயேசுப்பா. அவங்க பின்னால இருந்து கொண்டு இயேசுப்பா சோத்திர ஜாதி வெறியை தூண்டி இயேசுப்பா கொலை பண்ணி வைக்கிற அந்த தகப்பனே கொலை வெறியின் ஆவி இயேசுவின் நாமத்தில் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே சோத்திரங்க தாவே, ஆண்டவரே காதல் தகப்பனே, காதலின் மூலமாய், கள்ளக்காதல் மூலமாய் ஆண்டவரே இன்னும் கூட தகப்பனே ஸ்தோத்திரங்க தாவே, பணத்திற்காக, ஆணவத்திற்காக, பெருமைக்காக இப்படியாய் செய்கிற தகப்பனே ஆண்டவரே கொலையை தூண்டி இயேசுப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த கொலைவெறி நாவிகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, அப்படியாய் கூட தகப்பனே அந்த தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே கொலை பண்ணுகிற அந்த ஜனங்கள் அப்பா ஸ்தோத்திர கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே இயேசுப்பா, அவர்களுக்கு தகப்பனே சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாய், அதன் மூலமாய் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே அறிந்து கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரங்க அதிலிருந்து கர்த்தர் விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் சொன்னீங்களே இயேசுப்பா, கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தர் அப்படியாய் விடுதலையால் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எல்லா கொலைகார ஆவிகளை, கொலைவெறியின் ஆவிகளை தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் மேலே தேவ பாதுகாப்பை கர்த்தர் வைக்க போகிறபடினாலே ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா. அடுத்த குறிப்புகளுக்கு அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறீங்க.
நல்ல சுருக்கமாக கருத்தாக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்க போகிறோம். நமது தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும், எல்லாரும் வாயை திறந்து ஜெபிக்கணும், யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களிலே காணப்படுகிற விவாகரத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், வியாதிகள், வறுமைகள் எல்லாம் முற்றிலும் நீங்கும்படியாய் கிறிஸ்தவர்கள் யாவரும் எல்லா குடும்பங்களும் சமாதானமாய் வாழ கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் வலது கரத்தை உயர்த்தி இந்த குறிப்பிற்காக ஜெபிக்கிறவங்களோடு சேர்ந்து மற்றவங்க எல்லாம் பாரப்பட்டு ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். நல்ல தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தகப்பனே, எங்கள் இந்திய தேசத்திலே தகப்பனே, எல்லா ரட்சிக்கப்பட்ட குடும்பம், எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக நாங்கள் வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எல்லா குடும்பத்தின் தகப்பனை சமாதானத்தின் தேவன் தாமே ஆளுகை செய்யும்படியாய் இந்த குடும்பத்தில் தகப்பனை கிரேசி எல்லா தகப்பனை ஸ்தோத்திரம் முறுமுறுப்பு வெளியேறி போகும்படியாய் ஆண்டவரே, குடும்ப சமாதானத்தை கொலைகிற எல்லா தகப்பனை சகல கிரியை அழிக்கும்படியாய் இந்த தேவனாய் கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவர்கள் சத்தியத்தை வளரும்படியாய் தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களும் தகப்பனே எல்லா குடும்பங்களும் கர்த்தரை வல்லமை இப்பொழுது பலமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தரை பாதுகாப்பில் உண்டாகும்படியாய் ஆண்டவர் குடும்பத்தில் தகப்பனை காணப்படும் சமாதான குறைபாடுகளை கர்த்தர் அப்புறப்படுத்தி போடும்படியாய் ஆண்டவர் தேசத்துக்கு சாட்சியான் எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இவர் சமாதானத்தை முற்றிலுமாய் இவர் பரிசுத்தப்படுத்தி என் தேவனாய் கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தகப்பனை கிறிஸ்தவ குடும்பத்தில் அநேக குடும்பங்கள் தகப்ப டைவர்ஸ் போறாங்க தகப்பனே. இது மாறணும் தகப்பனே, இந்த சூழ்நிலை மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே. தேசத்துக்கு சாட்சியா நிக்கிற குடும்பம் ஆண்டவர் தெருவில் வந்து சண்டை போடுறாங்க தகப்பனே. குடிக்கிற கிறிஸ்தவங்க அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே. மனைவி அடிக்கிற கிறிஸ்தவங்க அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே. இவருக்கு ஒரு மனம் திரும்பல் உண்டாகட்டும் தகப்பனே. சத்தியத்தில் கட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. சத்திய வசனத்தில் கிறிஸ்தவ குடும்பம் கட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு ஒழுங்கும் கிரமமாய் ஒரு வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியா உமது கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா குடும்பத்தின் கர்த்தர் ரட்சிப்பை உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக காரணம் தகப்பனே. தகப்பனே குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட அநேகர் உண்டு தகப்பனே. இந்த சூழ்நிலை மாறுறது தகப்பனே. குடும்ப ரட்சிப்பை உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினாலே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்த குறிப்பு, நமது தேசத்திலே கிறிஸ்தவர்கள் நடத்துகிற மருத்துவமனைகள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், வியாபார ஸ்தலங்கள், வியாபாரங்கள், தொழில்கள் யாவற்றையும் கர்த்தர் அபரீதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் அவங்கள பெருக பண்ணி கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தி அவங்கள உயர்த்தும்படியாய் எல்லாரும் ஸ்தோத்திரித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நடத்துகிற மருத்துவமனைகள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், வியாபாரங்கள், தொழில்கள், வியாபார ஸ்தலங்கள் இது எல்லாவற்றையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை நம்பி பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டுடைய பெருக பண்ணுகிற அந்த வல்லமை கடந்து போகும்படியாய் தாவீதை நாளுக்கு நாள் விருத்தியடை செய்த தேவனுடைய கரம் கூட இருந்து நடத்தும்படியாய் ஸ்தோத்தரித்து இந்த காரியத்திற்காக ஜெபிங்க. யாராவது சத்தத்தை ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே தேவ பிள்ளைகள் எடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே அவர்கள் வெற்றிகளை அடைய என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கூட இருந்து கிருபை அளிக்கும்படிக்குமாக ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடங்கப்பட்டிருக்கிற கல்விகள், ஆண்டவரே கல்லூரிகள், ஆண்டவரே மருத்துவமனைகள், பல்கலைக்கழகங்கள் என்று தகப்பனே எல்லா இடங்களிலுமாக ஆண்டவரே தேவ பிள்ளைகள் ஆண்டவரை அடியெடுத்து வைத்திருக்கிற எல்லா காரியங்களிலுமாக என் தேவனாகிய கர்த்தர் வெற்றி ஆண்டவரை வாங்கி சூடும்படிக்குமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அதற்கு விரோதமாக எந்த பொல்லாத கிரியைகளும் ஆண்டவரை செயல்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே ஒரு பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் விழுந்து போகவே கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா கல்லூரிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும், பல்கலைக்கழகங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கல்வி நிலையங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே மருத்துவமனைகள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய ஆண்டவரே மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவர்கள் ஞானமாய் ஆண்டவரே தேவ கிருபை பெற்று பரிசுத்தாவியானோடு ஒத்தாசையோடு கூட கர்த்தாவே எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சிகிச்சைகளும் அளிக்கும்படிக்குமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு ஜீவன்கள் கூட மரித்து போகாதபடிக்கு ஆண்டவரை யாவரையும் ஆண்டவரை காப்பாற்றி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில நன்மை உண்டாகும் என்று அறியத்தக்கதான ஆண்டவரை காரணம் அவர்களுக்குள்ளாக விளங்கத்தக்கதாய் தேவன் கிரியைகள் நடப்பிக்கும்படிக்குமாக ஜெபிக்கிற சுவாமி. தெய்வீக கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சகோதரரோடு இணைந்து ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினாலே, கிறிஸ்தவ பிள்ளைகள் செய்கிற எல்லா பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினாலே நல்லா கை தட்டுங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள்
கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அடுத்த குறிப்பிற்கு யாராவது ஒரு வாலிப சகோதரி படித்து வேலைக்காக காத்திருக்கிறவங்க ஜெபிக்க போறீங்க. நம்ம தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களிலே படித்திருக்கிற வாலிபர்களுக்கு படித்த படிப்பிற்கு ஏற்ற உயர்ந்த வேலைகள் கிடைக்க ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ஐபிஎஸ் போன்ற பதவிகளிலே உயர் படிப்புகளிலே நமது கிறிஸ்தவ இளைஞர்கள் தேர்ச்சி பெற கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. ஒரு காவல்துறை அதிகாரத்தில் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, நீங்க பார்க்கறது ஒரே ஒரு அண்ணாமலை, அதே போல ஆயிரக்கணக்கான பேர் தேசம் முழுவதும் ஊடுருவி இருக்கிறாங்க, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய வசனத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள், சத்தியத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள், ஐஏஎஸ்ல, ஐஎஃப்எஸ்ல, ஐஆர்எஸ்ல, ஐபிஎஸ் போன்ற உயர்ந்த படிப்புகளில் அவங்க உயர் படிப்பு படித்து அவங்க தேர்ச்சி பெற்று அந்த போஸ்டிங்ஸில் அவர்கள் வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய முடியாது. தேசத்தில் படித்து விட்டு நம்ம குடும்பங்களில் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நினைத்து, யாராவது ஒரு வாலிப பிள்ளை படித்துட்டு வேலைக்காக காத்திருக்கிற யாராவது ஒரு வாலிப சகோதரனோ சகோதரியாக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். மற்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த ஸ்தோத்திரம் ஏசப்பா. பிள்ளைகளாய் உம்மை நோக்கி காண செய்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. குறிப்பாக வாலிபர்கள், வாலிப பெண்களுக்கு உம்முடைய கருத்தில் தருகிறோம் ஏசப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. எத்தனையோ பிள்ளைகள் பிரயாசத்தோடு துதிக்கிறோம் ராஜா, கருத்தாய் படித்து கொண்டு இருக்கிறார்கள் ஏசப்பா. அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்கள் நீங்கள் செய்து கொடுங்க ஏசப்பா. இன்னும் எத்தனையோ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. வறுமை நிலையில் வாடிய போதிலும் சோதரம் ஏசப்பா உம்மை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க தொடுங்க ஏசப்பா. அவர்கள் செய்கின்ற காரியங்களை ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. எத்தனையோ கவர்மெண்ட் வேலைகள் சோதரம் ஏசப்பா வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க ஏசப்பா. உம்முடைய கருத்தினால் அவங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஏசப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மகனோடு இணைந்து ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல உயர்ந்த படிப்பை கொடுத்து நல்ல வேலைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை தரப்போகிறபடி நல்ல கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். உட்காந்துட்டீங்க நிறைய பேர் முழங்கால இருந்து, பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். உட்காந்துட்டா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த குறிப்பு, 4வது காரியமாக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்த அந்த பதில அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 15வது அதிகாரத்தின் 6வது வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் நமது தேசத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற கடன் பாரங்களை மாற்றும்படியாய் பொருளாதார ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக பண்ண முடியாது. எத்தனை பேர் இதில் கடனில் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியாது. நீங்கள் எல்லாம் இப்போ பாரப்பட போகிறீங்க. கடனே இருக்கக்கூடாது, கடனே வாங்கக்கூடாது. கடன் வாங்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்புனீங்கன்னா இப்போ நீங்கள் நல்ல வாயை திறந்து ஜெபிக்கிறவங்களோட சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலையும் கர்த்தர் கடன் வாங்காதபடிக்கு நம்ம ஆசீர்வதிப்பார். இந்த குறிப்பு கேட்டிருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை என்ற வார்த்தையின்படி நமது தேசத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற கடன் பாரங்களை கர்த்தர் மாற்ற முடியாய், பொருளாதார ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர முடியாய். குறிப்பிற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் மற்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அவங்களோட இணைந்து ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, அந்த வேளையில கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் அநேக பேர் அப்பா கடன் பிரச்சனைனால அப்பா மாட்டி இருக்கிறாங்கப்பா. அந்த ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறேன் இயேசப்பா. தகப்பனே, யார் யாரெல்லாம் அந்த கடன்ல இருந்து வெளியே வர முடியாதபடி தவித்து கொண்டு இருக்காங்களோ அப்பா, அவங்களை எல்லாம் கர்த்தர் நீங்க விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம். அநேக
ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீரே. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே ஸ்தோத்திரம். எந்தெந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் வட்டிக்காரங்கிட்ட மாட்டி இருக்கிறாங்களோ ஆண்டவரே, கந்து வெட்டினாலும் மீட்டு வெட்டினாலும் அப்பா ஞானம் இல்லாம ஒரு சில காரியங்களை செய்தது நிமித்தம் தகப்பனே அப்பா, எந்தெந்த கடன்காரங்க கைகள்ல அடிமையை போல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவங்க பயந்து கொண்டிருக்கிறாங்களோ தகப்பனே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே நீங்க கொடுத்த அந்த ஆசீர்வாதம் அப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் பழிக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றுவீராக. தகப்பனே இந்த சூழ்நிலை எல்லாம் அந்த வருடத்தோடு அவங்களுக்கு மாறும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அப்படியே செய்கிறபடினால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். சகோதரியோடு இணைந்து கடன் பாரத்திற்காக ஜெபித்த உங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி கடன் வாங்காத ஆசீர்வாதத்தை தரப்போகிறபடினாலே நல்ல கரங்களை தட்டி, பின்னால இருக்கிறவங்கள நல்ல கரங்களை தட்டி கவனிங்க, நல்லா கவனித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. எந்த தேவனா எந்த தேவனா. அல்லேலூயா. அடுத்த குறிப்பு எழுப்பி நின்று நீங்க ஜெபிக்கலாம். அடுத்த குறிப்பு, நமது தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களையும் தங்கள் வாழ்நாட்களில் குறைந்தது 5 குடும்பங்களையாவது இரட்சிப்பிற்குள் அழைத்து நடத்தும்படியாய், ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் தங்கள் வாழ்நாட்களில் குறைந்தது 5 குடும்பங்களையாவது இரட்சிப்புக்குள் நடத்த சபைக்கு அழைத்து வர கர்த்தர் தாமே இதற்கு வேண்டிய ஆத்தும பாரத்தை கொடுத்திடும்படியாய் உதவிடும்படியாய் நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். கவனிக்கிறீங்களா? நல்ல ஆத்தும பாரத்தோடு நிரம்பி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் குறைந்தது ஒரு 5 குடும்பத்தையாவது நான் சபைக்கு கூட்டிகிட்டு வரணும், இயேசுவின் பக்கத்தமாக அவங்களை கொண்டு வரணும், என் வாழ்க்கையில் என்னெல்லாம் எப்படி இருந்து என் பாவத்திலிருந்து ரட்சித்து கொண்டு வந்தீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி பாரப்பட்டு யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களோடு மற்றவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். சோமனுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா தோத்ரம் தோத்ரம் கர்த்தாவே, இந்த வேலைங்கூடப்பா தோத்ரம் ஹல்லேலூயா. அந்த பாரத்தை எனக்கு தாங்க தோத்ரம் தோத்ரம் அப்பா, நீங்க கொடுத்தப்பா ரட்சிப்புக்காய் தோத்ரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது போல் இன்னும் அநேக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்க ஆண்டவரே, அநேகர் ஆலயத்துக்கு கூட்டு வரத்தக்க அப்பா எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா தகப்பனே. ஹல்லேலூயா. ஆத்துமா பாரத்தோடு நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களை ஆண்டவரே ஆலயத்துக்கு கூட்டி வர ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இருளில் இருக்க ஜனங்களை வெளிச்சத்தை காண ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நீர் ஒளியாய் வந்தேரே அப்பா. அது ஒளியில் நடக்கத்தக்க ஆண்டவரே அநேகரை ஒளியிலே அப்பா வெளிச்சத்தை காணத்தக்க, பாவ இருளில் மூழ்கியிருக்க ஜனங்களை வெளிச்சத்தை காணத்தக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா நாமத்தை உயர்த்தத்தக்க அநேகரை அப்பா ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்தக்க எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார் என்று சொன்னது போல் ஆண்டவரே உமது வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உமது துதியை சொல்லி வர அநேகர் ஆலயத்துக்கு கூட்டி வந்து ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்தத்தக்க எங்கள் கிருபை தாரும், வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நல்ல ஆத்தும பாரத்தை ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறபடினாலே நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்த குறிப்பிற்காக ஜெபிப்போம். நமது தேசத்திலே சுமார் 40 கோடி இளைஞர்கள் இருக்கிறாங்க. யாராவது ஒரு வாலிப பிள்ளை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. 15 வயது முதல் 30 வயது இருக்கிற வாலிபர்கள் நம்முடைய தேசத்திலே 40 கோடி பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாக சினிமாவில், செல்ஃபோனில், போதைகளில், சாராயத்திற்கு இப்படி அடிமையாயிருக்கிற அந்த இளைஞர்கள் விடுவிக்கப்படும்படியாய்
நமது திருச்சபைகள் மூலமாக நடைபெறுகிற வாலிபர் ஊழியத்தின் மூலமாக அநேக வாலிபர்கள் கர்த்தரை கண்டுகொள்ளும்படியாக பாரத்தோடு கூட யாராவது ஒரு வாலிப பிள்ளை அதுக்காக ஜோமனுங்க பார்க்கலாம். நமது தேசத்தில் இருக்கிற 40 கோடி இளைஞர்களுக்காக 15 வயது முதல் 30 வயதில் இருக்கிற வாலிபர்களுக்காக நல்ல வேலை அவங்களுக்கு கிடைக்கும்படியாக, சினிமாவில், செல்ஃபோனில், போதைகளில் அடிமைப்பட்டு போயிருக்கிறவருடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய், திருச்சபை மூலமாய் நடைபெறுகிற வாலிபர் ஊழியத்தின் மூலமாய் அநேக வாலிபர்கள் கர்த்தரை கண்டுகொள்ள பாரத்தோடு இதற்காக ஜோம் பண்ணும்போது மற்றவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளை நினைத்து, உங்கள் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து அதுக்காக ஜோம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, எங்க தேசத்துல இருக்கிறதான 40 கோடி வாலிபர்களுக்காக சமூகத்துல வருகிறோம் ஏசப்பா. 15 வயதுல இருக்கிற ஏசப்பா, 30 வயதுக்குள்ள இருக்கிற எல்லா ஏசப்பா வாலிபர்களுக்காக உங்க சமூகத்துல வருகிறோம் ஏசப்பா. இந்த வாலிபர்கள் ஆண்டவரே ஏசப்பா, இந்த இளம் வயதிலேயே அப்பா போதை பொருளுக்கும் ஆண்டவரே சினிமாக்கும் ஆண்டவரே கேம்ஸுக்கும் அடிமையா இருக்கிறாங்க ஏசப்பா. இப்படிப்பட்ட வாலிபர்களை தேவன் விடுதலையாக்குங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நீர்தான் மெய்யான விடுதலையை தருகிறவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியா ஏசப்பா அவங்களோட மனக்கண் செவிகளை தேவன் திறந்தருளுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, இந்த வாலிப காலத்துல ஆண்டவரே ஏசப்பா அவர்கள் ரட்சிக்கப்பட்டு உமக்காக பயன்பட கிருபை தாங்கப்பா. எழுப்புதல்ல பங்கு பெற கிருபை தாங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவரே ஏசப்பா, அப்படிப்பட்ட வாலிபர்களை தேவன் ஆண்டவரே ஏசப்பா நீங்க தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. சபை மூலமாக நடைபெறுகிற ஒவ்வொரு ஏசப்பா வாலிப கூட்டங்கள் மூலமாக நீர் ஏசப்பா புறஜாதிய வாலிபர்களை நீங்க ரட்சிக்கிறபடினால் நன்றி ஏசப்பா. அவர்களை கொண்டு நீங்கள் பயன்படுத்துகிறபடினால் நன்றி ஏசப்பா. ஏசப்பா, யோசேப்பே போல, தானியேலே போல ஆண்டவரே இந்த வாலிப நாட்கள்ல ஏசப்பா அவர்களை ஆண்டவரே தொடப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் இப்படி செய்கிறபடினால் நன்றி ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான மகளோடு இணைந்து ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களை கர்த்தர் விடுதலை கொடுத்து அவங்க எல்லாருடைய வாழ்க்கையில் நல்ல கிருபைகளை தந்து சபைகளில் அவர்கள் சேர்க்கப்பட்டு கர்த்தரை கண்டுகொள்ளக்கூடிய கிருபை அவர்களுக்கு உண்டாக போகிறபடினாலே கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார், பாசமாய் சிலுவையில் பலியானார், கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, கோட்டைக்குள்ளே இனி எதுவும் இயேசுவின் நாமத்தினால தீண்டாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தயவு செய்து முன்னால் வாங்க. நிறைய அவங்க வழியிலெல்லாம் உட்காந்துருக்காங்க. நிறைய முன்னாடி இடம் இருக்குது. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகள் ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னாடி வந்துடுங்க. இல்லை எலும்பி கூட முன்னால் வந்தீங்கன்னா இடங்கள் இருக்கிறது. முன்னாடி வாங்க. பாப்பா வாமா, முன்னாடி வா. கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் உங்களுக்கு மேற்படியே தருவார். கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். வந்துட்டாங்க. இந்த இடையில இருக்கிற இடத்துக்கு ஃபீல் பண்ணுங்கள். அடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற 36 கோடி சிறுவர்களை, 36 கோடி சிறுவர்களை, பிறந்தது முதல் 14 வயது வரையில் இருக்கிற சிறுவர்களை கர்த்தர் தாமே பாதுகாக்கும்படியாக சிறுவர் ஊழியங்கள், கோடைகால வேதாம பயிற்சி, படக்காட்சி ஊழியங்கள் மூலம் விதைக்கப்படுகிற விதைகள் சிறு வயதிலேயே முளைத்து கனி தந்திட அநேக சிறுவர்கள் கர்த்தரை சிறு வயதிலேயே ஏற்றுக்கொள்ள நாம் செபிக்க போகிறோம். அதே போல நமது தேசத்திலே நடைபெறுகிற பல்வேறு வகையான ஊழியங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு சபைகளில் சேருகிற ஜனங்களை, விசுவாசிகளை சாத்தான் பின்மாற்றமான நிலைமைக்கு கொண்டு செல்லாமல் யாவரையும் பரிசுத்த ஆவியானவர் பாதுகாக்கும்படியாய் 2 காரியத்திற்காக சிறுவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய், சிறுவர்கள் ஊழியத்தின் மூலமாய் விதைக்கப்படுகிற விதையினாலே சிறு வயதிலேயே அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாய், கர்த்தரை அறிந்து சபைகளுக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்டு சபைகளுக்குள்ளே வந்து சேர்ந்து இருக்கிற விசுவாசிகள் சாத்தான் அவர்களை பின்மாற்ற நிலைமைக்கு கொண்டு போகாமல் யாவரையும் பரிசுத்த ஆவியானவர் பாதுகாக்கும்படியாய். இதற்காக நம்ம ஏவப்பட்ட யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். மற்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ராஜா தகப்பனே, இந்த ஜெப நேரத்தை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தகப்பனே, சிறுவர்களுக்காக உங்க பாதத்தில் வருகிறோம் தகப்பனே. சிறு குழந்தைகளை அப்பா 1 வயதுலேருந்து பிறந்த பிள்ளைகளிலிருந்து 14 வயது வரைக்கும் உட்பட்ட பிள்ளைகளை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவின்
ரத்தத்தை தெளிக்கிறோம்பா ஒவ்வொரு குழந்தைகள் மேலேயும். அப்பா இயேசுவின் ரத்த கொட்டக்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாமே நீர் ஆளுகை செய்ய முடியுமா செபிக்கிறோம்பா. சிறுவர் கூட்டம் நடத்துகிற இடத்துல தேவ நீர் ஆளுகை செய்ய முடியுமா செபிக்கிறோம்பா. சிறு பிள்ளைகளுக்காக விதைக்கிற விதைகள் தகப்பனே அப்பா அப்பா 100 30 60 100 அப்பா வளர்ந்து வர முடியுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. சிறு வயதிலே தேவனை அறிகிற அறிவினால் அந்த பிள்ளைகள் தேவனை பற்றிக்கொள்ளக்கூடிய கிருபைகளால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிரப்பி பயன்படுத்த முடியுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எங்கெங்கப்பா வீட்டு கூட்டம் சண்டே காசு எல்லாம் நடக்குதா தகப்பனே, சிறுவர் கூட்டங்கள் நடக்கிற இடத்துல தேவ நாம மகிமைப்படுமா, தேவ வல்லமை இறங்க முடியுமா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விசேஷ அபிஷேக கிருபைகளை கொடுத்து தாளந்துகளை கொடுத்து பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த முடியுமா உங்க கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்பா. எல்லா தேசத்திலையும் கொடைக்கானலூர்ல நடக்குது அப்பாப்பா அந்த இடத்துல நடக்கிற நல்ல அந்த பிரேயர்கள் எல்லாம் உடைய கரம் கூட இருந்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அந்த இடத்துல வளர்ச்சியா இருக்க முடியுமா, சிறுவர் கூட்டங்கள்லாம் வளர்ச்சியா இருக்க முடியுமா செபிக்கிறோம்பா. அறிகிற அறிவினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. சிறுவர் கூட்டத்தை நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்பா. அவங்களுக்கு ஒரு விசேஷ அபிஷேகத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து அந்த குழந்தைகளை வழி நடத்தக்கூடிய ஞானமும் கிருபையும் தொடர்ந்து வரட்டும்பா. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம்பா, நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்கப்பா. எங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு எல்லா சிறுவர்களை கர்த்தர் தொட்டபடினாலே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி நின்று கொண்டே ஒரு சில காரியங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ண போகிறோம். நான் சொல்ல நீங்கள் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நமது பாரத தேசத்தில் சிந்தப்பட்ட தோமா மற்றும் மிஷனரிகள், போதகர்கள் மற்றும் ஊழியருடைய இரத்தங்கள், வியர்வைகள், கண்ணீர்களுக்கு ஈடாக கர்த்தர் 2025ஆம் ஆண்டிலே அநேக புதிய ஆத்துமாக்களை எல்லா ஊழியங்கள் மூலமாக கொடுக்கும்படியாய் எழுப்புதல் அக்கினி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ஊற்றப்படும்படியாய் கண்ணீரோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்று சொன்ன குறிப்பிற்காக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி உயர்த்தணும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி போராடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே சிந்தப்பட்ட எல்லா தோமாவுடைய ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம், மிஷனருடைய ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம், போதகர்களுடைய ஊழியர்கள் மிஷனருடைய ரத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் வியர்வை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து கண்ணீருக்கு ஈடாக கர்த்தர் 2025ஆம் ஆண்டில் அநேக புதிய ஆத்துமாக்களை எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய ஊழியங்கள் மூலமாய் ஆண்டவரே நீங்கள் அந்த ஜனங்களை தாங்கப்பா. எழுப்புதல் அக்கினி இந்தியா முழுவதும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அடுத்ததாக நமது தேசத்தில் கர்த்தர் எழுப்பி இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காய் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மிஷனரி ஸ்தாபனங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா ஊழியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த பரம தரிசனத்தில் நிலைத்திருக்கும்படியாய், தங்களுடைய தரிசன ஓட்டத்தில் ஓடும்படியாய், பணத்திற்கோ புகழுக்கோ பெருமைக்கோ இடம் கொடுக்காமல் ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் எல்லா திருச்சபைகளுக்காக, மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக, ஏக்கங்களுக்காக, ஊழியர்களுக்காக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும், கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம், கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். இயேசுவே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். இயேசுவே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கோ, அவர் ஒன்றே வழி என்றே சொல்லுவோம். அல்லேலூயா. நமது தேசத்திலே கிறிஸ்தவ தலைவர்கள், போதகர்கள், ஊழியர்களிலே காணப்படுகிற இனத்தின் ரீதியான, மொழி ரீதியான, ஜாதி ரீதியான, பொருளாதார, ஆவிக்குரிய ஏற்ற தாழ்வுகள் மறையும்படியாய் யாவரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை உக்ரான பொறுப்போடு நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கும்படியாய் வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 3 ஸ்தோத்திர சத்தம் தான் காதுக்கு கேட்குது. ஸ்தோத்திரம். எல்லா கிறிஸ்தவ, நமது தேசத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளும் திருச்சபை, மிஷனரி, ஜெப ஊழியங்களோடு தங்களை இணைத்து கொண்டு ஏதாவது ஒரு வகையில் ஊழியத்தை நிறைவேற்றிட, தாங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும் என்கிற மனப்பக்குவம் குறைந்திட, ஆத்ம பாரம் யாவருக்குள் உண்டாகும்படியாய், ஆத்ம பாரத்தை கர்த்தர் எல்லாருக்கும் ஊற்றும்படியாய் கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். அடுத்து இந்த காரியத்துக்காக எல்லாம் நல்ல ஆவியில நிரம்பி ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க போறீங்க. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டிற்குள்ளே புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது என்று மார்க்கு 3:27 வாசிக்கிற வசனத்தின்படி நம்முடைய தேச முழுவதும், ராஜபாளையம் எல்லை முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், உலகம் முழுவதும் எல்லைகளிலே கிரியை செய்கிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகள் முறியெடுக்கப்படும்படியாக, அவனுடைய ஆளுகை எல்லாம் செயலிழக்கப்படும்படியாக, மக்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பலவானுடைய ஆவிகள் கட்டப்படும்படியாய், மக்கள் விடுவிக்கப்படும்படியாய் எல்லாரும் போராடி ஒரு 2 நிமிஷம் நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களை யாரும் வம்பு பண்ணி ஜெபம் பண்ண வைக்கக்கூடாது. நீங்களா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்கள் ஏழ்கைக்காக, நீங்கள் இருக்கிற இடங்களுக்காக, இந்த பகுதியில் கிரியை செய்கிற ஆவிகளுக்காக, ராஜபாளையத்தை கட்டி வைத்திருக்கிற பலவானே, விருதுநகர் மாவட்டத்தை கட்டி வைத்திருக்கிற பலவானே, தமிழ்நாட்டை கட்டி வைத்திருக்கிற பலவானே, இந்தியாவை கட்டி வைத்திருக்கிற பலவானே, தேசங்களை கட்டி வைத்திருக்கிற பலவானுடைய வல்லமையே, பிசாசின் கிரியையே உடைய வல்லமையெல்லாம் முறியடிக்கப்படட்டும். மக்களுடைய ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா குருட்டாட்டத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆவியில நிரம்பி போராடி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. எல்லா பலவானுடைய வல்லமைகளை நாங்கள் கட்டுகிறோம். ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடி ஆண்டவரே அவர்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படட்டும். இக்காபா தியாராபாலா ரிமாஹா தியாராபாலா ராகாதாராபா. நமது தேசத்தில் இருக்கிற 6,64,369 கிராமங்களில் கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட, எல்லா கிராமங்களில் இருக்கிற அந்தகார சக்திகள் அழிக்கப்பட, கிராமங்களில் உள்ளோர் முழுமையாக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள எல்லா வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். 6,64,369 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த கிராமங்களில் இருக்கிற அந்தகார சக்திகள் அழிக்கப்படணும் இயேசுவே. கிராமங்களில் உள்ளோர் முழுமையாக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. நமது தேசத்தில் வாடகை கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற எல்லா திருச்சபைகள், ஊழியங்கள், அந்த ஊழிய அலுவலகங்களுக்கு, போதகருடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் நிரந்தர கட்டிடத்தை, நல்ல வீட்டை தந்துதவ எல்லாம் பாரத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க வாயை திறந்து. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமது தேசத்தில் திருச்சபை, மிஷனரி, சுவிசேஷ ஊழியங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகள், மதவாத அமைப்புகளுடைய எதிர்ப்பின் ஆவிகள் முற்றிலும் முறியடிக்கப்பட இவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய், எல்லா போதகர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய். திருச்சபைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகாரத்தின் கிரியைகள் முற்றிலும், அந்த வல்லமைகள் முற்றிலும் அழிக்கப்பட முடியாது. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளிலும் உபவாச ஜபங்கள், முழு இரவு ஜபங்கள், தேசத்தின் எழுப்புதலுக்கான ஜபங்கள், தேசத்தின் எழுப்புதலை மையப்படுத்தி நடத்தப்பட எல்லா சபைகளும் சுற்றிலும் உள்ள கிராமங்களில் கிராம ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டபடினாலே எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜபம், ஸ்தோத்திர பலி என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், ஜபாவி ஊற்றுமையா, ஜபாவி ஜபத்தின் வாசலில் நீர்க்கணுமே, ஜபத்தின் வாசலில் நீர்க்கணுமே, தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் ஜபாவி ஊற்றுமை. எல்லாரும் கேட்போமா இயேசுவின் நாமத்தினால. ஜபாவி ஊற்றுமையா,
விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா போராட்டங்களை, பிரச்சனைகளை, வியாதிகளை, வேதனைகளை, கடன் பாரங்களிலே தவிக்கிற குடும்பங்களை கர்த்தர் மாற்றி இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்கும் அந்த ஜனங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட போகிறபடினாலே கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த இயேசுவின் சவால் ஊழியங்கள் மூலமாக நடைபெறுகிற இந்த 17வது ஆண்டு ஸ்தோத்திர நிறைவு ஸ்தோத்திர எழுப்புதல் ஜபத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய், தேவைகள் எல்லாம் கர்த்தரால் அந்த சந்திக்கப்பட்டு வியாதிகள் நீங்கும்படியாய், கடன் பாரங்கள் நீங்கும்படியாய், சகல போராட்டங்கள் மறையும்படியாய், பிரச்சனைகள் மறையும்படியாய், மாதம் இந்த இடத்துல வந்து கூடி ஜெபிக்கிற எல்லாருடைய குடும்பத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய், இந்த 17வது ஆண்டை நிறைவு செய்து 18வது ஆண்டுகளை கடந்து போகிற நாட்களில் எல்லா குடும்பத்திலையும் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. ஆண்டவரே இந்த இடத்துக்கு வருகிற எல்லாரும் ஜெபிங்க, யாரும் அமைதியாக இருக்காதீங்க. உங்களுக்காக தான் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இங்கே வருகிற எல்லாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. இயேசுவின் சவால் ஆண்டவரே ஊழியங்கள் மூலமாய் ஆண்டவரே இந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்கு வந்திருக்கிற எல்லா குடும்பத்திலையும் கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த ஊழியத்தை ஆண்டவரை நடத்துகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்தில் பொறுப்பாக இருக்கிற பிள்ளைகள், உதவி செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் எல்லா ஜெபத்தையும் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாருடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். பாரங்களை, கடனை கர்த்தர் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் கூட இருந்து அற்புதங்கள் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பெரியவராய் இருந்து எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த ஆத்துமாவே இந்த 17 வருஷத்துல ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. கர்த்தர் எங்க எல்லா ஜெபத்தையும் கேட்டீங்கப்பா, எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுத்துட்டீங்கப்பா. இந்த இயேசுவின் சவால் ஊழியங்கள்ல இந்த ஸ்தலத்தில் நின்று இந்த 17வது ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர ஆராதனையில் உம்மை மகிமைப்படுத்தி நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தீங்க. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் பதில் கொடுத்தார். ஸ்தோத்திரம். எல்லாரும் வலது கரத்தை நல்லா உயர்த்தி காண்பித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா கனம் மகிமை மரியாதை துதி ஸ்தோத்திரம். இது ஒருவரே பெரியவராய் இந்த இடத்துல எழுந்தருளுகிறார். எல்லா கணத்திற்கும் பாத்திரராயிருக்கிற
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி துதி ஸ்தோத்திர ஆராதனைகளை ஏறெடுத்து ஜெப நேரத்தை உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். தயவுசெய்து அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அகில இந்திய முழுவதும் ஜெப ஐக்கியம் 1972 வருஷங்களிலே துவங்கப்பட்ட ஒரு ஜெப இயக்கம். இந்த ஜெப இயக்கத்தின் மூலமாய் தேசமெங்கிலும் 7 மணி நேர ஜெபங்கள், 12 மணி நேர ஜெபங்கள், 24 மணி நேர ஜெபம், 50 மணி நேர ஜெபம், 72 மணி நேர ஜெபம், 100 மணி நேர ஜெபம் என்று தேசத்திலே ஜெபங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். முழு இரவு ஜெபங்கள் தேசம் முழுவதும் ஒரு 220 இடங்களில் ஒவ்வொரு மாதமும் முழு இரவு ஜெபங்கள் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஜெப ஊழியங்கள் தேசமெங்கிலும் பரவி பாய்ந்து கொண்டிருக்கிறது. உங்களை போல ஜெபிக்கிறவங்க இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறதுனால, கர்த்தருடைய கிருபை தாங்குகிறதுனால இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஊழியத்தின் மூலமாய் ஒரு முழு இரவு ஜெப வீரர்ங்கிறதான பத்திரிகை வெளியிடப்படுகிறது. இது யாரையும் ஃபாலோ பண்ணுறதுக்கோ யாரையும் பின்தொடர் செய்வதற்கோ அல்ல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்கிறதுக்கு உங்களை உத்வேகப்படுத்துவதற்காக இந்த புத்தகம் இருக்கிறது. இதில் ஒரு எழுப்புதல் செய்தி இருக்கும். 31 நாளும் நம்ம ஜெபிப்பதற்கு 31 ஜெப குறிப்புகள் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு மிஷனரியை குறித்து ஒரு தகவல் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு மாநிலத்தை குறித்த தகவல் இருக்கும். வேத வினா பகுதி இருக்கும். கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற 2ஆம் வருகைக்குரிய செய்தி இருக்கும். வேத வினா பகுதி நீங்கள் எழுதுனீங்கன்னா அதற்கு பரிசுகள், ஆவிக்குரிய பரிசுகள் அனுப்பி கொடுக்கப்படும். இதுதான் இதில் இருக்கும். இதை தவிர வேற ஒன்றும் இதில் இருக்காது. இந்த பத்திரிகை உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டங்கள் முடியும் போது நீங்கள் பின்னால் இருக்கிற டேபிளில் இந்த பத்திரிகையும் இந்த பேப்பரும் இருக்கும். இதை வாங்கி உங்களுடைய முகவரியை தெளிவாய் நீங்கள் எழுதி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இது பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். இது வருடத்திற்கு 60 ரூபாய் சந்தா. 60 ரூபா சந்தா தான். நீங்கள் 60,000 கொடுக்கலாம், 6,000 ரூபாயும் கொடுக்கலாம், 500 ரூபாயும் கொடுக்கலாம், 1000 ரூபாயும் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்க நாங்கள் போகிற இடங்களெல்லாம் இந்த ஜபங்களை உத்வேகப்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். இந்த புத்தகம் பெண்கள் இங்கே நிறைய இருக்கீங்க. பெண்கள் ஜப கையேடு. நான் இந்த புத்தகத்தை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லுவேன். கற்பத்திலிருந்து கல்லறை வரையிலும் ஒரு பெண் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் குறித்து 21 தலைப்புகளில் 240 ஜப குறிப்புகள் இதில் இருக்கும். இதை வச்சு நீங்கள் அழகாக ஜெபிக்கலாம். பெண்களுக்காய் ஜெபிக்கிறவங்க, தேசத்தில் இருக்கிற பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்காய் ஜெபக்குழு நடத்துகிறவங்க இதை வைத்து நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா நிறைய தலைப்புகளில் நிறைய ஜெப குறிப்புகள் இருக்கும். எங்களுடைய ஐக்கியத்தின் மூலமாக வெளியிடப்படுகிற பாடல், இந்த பாடல் நீங்கள் நம்ம பாடின எல்லா பாட்டுமே நான் பாடின அந்த பாட்டு புத்தகத்தில் தான் இருக்குது. நல்ல புதிய பாடல்கள், உண்மை நம்பும் நான், நிறைய புதுப்பாட்டு. இப்போ சமீபத்தில் அவர் வார்த்தையின் மேல் நான் சார்ந்திருப்பதால் அப்படிப்பட்ட பாடல் 350 பாடல்கள், 100 கோரஸ் இதெல்லாம் சேர்த்து இந்த பாடல் புத்தகம் அங்கே பின்னால் இருக்கிறது. இந்த பெண்கள் ஜெப கையேடு 30 ரூபாய், இந்த பாடல் புத்தகம் 50 ரூபாய். இது நீங்கள் இப்போ எல்லாம் இலவசமாக வாங்கி கொள்ளலாம். உங்கள் அட்ரஸை மட்டும் கொடுத்தீங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் சந்தா கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கணும், சரியா? அதனால் அனுப்பி வைப்போம். அதனால் வருஷத்துக்கு 60 ரூபா கொடுக்கணும்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் கொடுத்துட்டு போங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. நல்லா ஜெபித்தீங்க. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you, Pastor. Hallelujah.